அலீம் 5 ப்ராடர் பாயிண்ட் சொல்றார். ஒன்று, பொருளாதாரத்தில் ஒரு பயங்கரமான வளர்ச்சி. ரெண்டாவது, ஒரு முத்திரை திட்டங்கள், டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத், இது மாதிரியான திட்டங்கள். மூன்றாவது, வலுவான கட்டமைப்பு, ஹைவே, இன்ஃப்ரா. 4, பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டார் மோடி. 5, இராணுவம் தாக்குதல், டிஃபென்ஸு. ராஜ்யசபாவில் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா கொஷின் கேட்குறாரு. இது வரைக்கும் நேச்சுரல் கேலாமிட்டிஸில் இறந்தவர்களுடைய தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேரளாவுடைய எம்ஓஎஸ்ஸாக இருக்கிற பதில் சொல்கிறாரு நம்ம நித்யானந்த் ராய். அதே மாதிரி இது வரைக்கும் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்களே, அதனுடைய டேட்டா ரொம்ப பெரிய லட்சக்கணக்கில் இருக்க போகிறது இல்லை. அந்த டேட்டா இந்த கவர்மெண்ட் கிட்டே இருக்கா? கொரோனா காலத்தில் இறந்து போன மக்கள் எத்தனை பேர், பாதிக்கப்பட்டவருடைய கணக்கு என்ன, அந்த கணக்கு இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதா? விவசாய போராட்டத்தின் போது அடிபட்டவர்கள் எத்தனை பேர், இறந்தவர்கள் எத்தனை பேர், அந்த கணக்கு இந்த அரசிடம் இருக்கிறதா? டிஸ்கிரிமினேஷன் காரணமாக, ஏற்றத்தாழ்வு காரணமாக, பாகுபாடு காரணமாக தலித் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்களே கல்லூரிகளிலே, அந்த தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா என்றால் அதற்கு நித்யானந்த ராய் சொன்ன பதில் நோ டேட்டா. அப்போ டிஜிட்டல் இந்தியான்னு நீங்கள் சொன்னீங்க, அது ஒரு பரிணாமம் போல் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா பப்ளிக் கால் ஆஃபீஸ் கொண்டு வந்தது யார்? முதல்ல கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க்ஸை செய்தபோது இது பொதுமக்கள், அதாவது பணி செய்யக்கூடிய மக்களுடைய பணியை கெடுக்கும், வேலைவாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு பாரத் பந்த் நடத்தியவர்கள் பாஜகக்காரர்கள். இப்போ தலைவர் ராஜீவ்காந்தி கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க் செய்த போது அவர் கம்ப்யூட்டரைசேஷன் செய்யலாம், நீங்கள் டிஜிட்டலை பற்றி பேசவே முடியாது. இப்போ அந்த கிளைம் இல்லைங்க. நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட என்ன இருக்கணுமோ அது கிடைத்ததா என்றால் கிடைக்கல. அதில் முக்கியமானது என்ன? இந்த அரசிடத்திலே, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அரசிடத்திலே கொரோனாவில் இறந்தவர்களை பற்றியோ விவசாய போராட்டத்தில் இறந்தவர்களை பற்றியோ எந்த தரவும் இல்லை. அப்புறம் என்ன டிஜிட்டல் இந்தியா சக்சஸ் இல்லைன்றீங்க? ஃப்ளாப், அது ஒரு பொய், அது ஒரு பிஆர் ஸ்ட்ராட்டஜி. என்ன இருக்கு, எதில் இருக்கணும் சார்? டிஜிட்டல் இந்தியா என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டிஜிட்டலை வச்சு நான் என்னென்ன தெரிஞ்சுக்க விரும்புவேன், அந்த டிஜிட்டலை வச்சு எனக்கு என்னென்ன பயன் கிடைக்கணும்னு நான் நினைப்பேன் இல்லையா? என்கிட்ட இருக்கிற பணத்தை என்ன நிர்பந்திச்சு நீங்கள் யூபிஐயில் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து தான் கடையாக ஒட்டினீங்க. யூபிஐ என்ன நிர்பந்திச்சு தான் நீங்கள் அடுத்து என்ன மாற்றினீங்க. இதில் எனக்கு என்ன லாபம் கிடைச்சது நான் கேட்குறேன். நான் டிரான்சாக்ஷன் பண்ணால் இப்போ என் அக்கௌண்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் அதிகப்படியாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதனால் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த நிலைமைக்கு தான் எங்களை தள்ளினீங்க. அப்போ டிஜிட்டல் இந்தியா என்பது அது ஒரு விளம்பரத்திற்காக சொல்லப்படுவதானே தவிர பொதுமக்களுக்கு இதில் எந்த பயனும் இல்லை. மரியாதைக்குரிய குமார் அவர்கள் உட்பட எல்லாரும் சொன்னாங்க, அந்த டிஃபென்ஸ் சப்ஜெக்ட் நிறைய பேசினாங்க. அவர் எக்ஸ்போர்ட் பற்றி சொன்னார். பாஜக கிளைம் பண்ணது 23,622 கோடி 2024 25 வரைக்கும் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, சிப்ரியோடைய 2024 ரிப்போர்ட் படி 25 டாப் 25 ஆர்ம் எக்ஸ்போர்ட்டர்ஸில் இந்தியாவுடைய பேரே இல்லை உலக அரங்கில், சிப்ரியோடைய ரிப்போர்ட் படி. அதே போல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் growth 2024 25 நம்முடைய இந்தியா 2024-25 12.4% குறைந்திருக்கிறது என்று நம்முடைய பிஐபி, நான் எங்க எடுத்து சொல்றேன்னா நம்முடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய பிரஸ் ரிலீஸ்ல இருந்து எடுத்து கணக்கு பார்த்தா 12.4% குறைந்திருக்கிறது ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 32.4%. பிராடர் பாயிண்ட்ஸ் என்ன? இப்போ நீங்கள் இன் டோட்டல் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது எல்லா வகையிலுமே நம்முடைய வளர்ச்சி என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக குறைஞ்சி தான் இருக்குது. நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறது மாதிரி எதிர்காலத்தை பாரு அப்படின்னு நிகழ்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுதான் தலைவர் ராகுல் காந்தி கருத்தாக சொல்லியிருக்கிறார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார், இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தின் மீது நீங்கள் கருப்பு மையை தெளிக்கக்கூடிய 11 ஆண்டுகால ஆட்சி இது. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை, ஏன்னால் ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிவிட்டு போனது மாதிரியே ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நீங்க யூ ஷுட் நாட் லே யுவர் லிபர்ட்டி ஈவன் அட் த ஃபீட் ஆஃப் கிரேட் மென் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அப்படித்தான் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை கூட பார்க்காமல் நரேந்திர மோடி சொல்வது ஃபேக்ட் என்ன சொல்லுது. இப்போ இவ்வளவு நேரம் பேசுறாங்க, பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை பேசுகிறார்கள். ஆனால் யாராவது ஒருத்தர் ஃபேக்சுவலா இப்படி நடந்துச்சு, இந்த திட்டத்தின் மூலமாக இவர்கள் பலன் பெற்றார்கள், இதன் மூலமாக இந்த தேசத்துக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்தது என்று யாராவது ஒரு இடத்துல சொல்கிறார்கள் என்ற கிடையாது. அக்ரிகல்ச்சரை பற்றி, விவசாயிகளை பற்றி பேசுகிறார்கள். அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 2025 26 வரைக்கும் 5 மடங்காக கூடியிருக்கிறது 2013 14 கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 55% அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டு இன்னமும் கடனில் இருக்கிறது என்று நபார்டுடைய டேட்டா சொல்லுது. இப்போ எதை எடுத்துக்கிறது?
நாம் புள்ளி விவரத்தில் கடன் தள்ளுபடின்ற ஒன்று நடக்கல. விபி சிங் காலத்திலும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் விவசாய கடன் தள்ளுபடின்னு ஒன்று நடந்தது. இவங்க விவசாய கடன் தள்ளுபடின்ற ஒன்றை கொள்கை அளவில் அவங்க ஏற்றுக்கொள்ளல. மாறாக டிபிடின்னு வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் தரக்கூடிய உதவித்தொகைக்கு போகிறாங்க. என் ரிசல்ட் என்னவா இருக்கு? நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் வந்து பிஜேபியோட கிளைம் பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சி, உலக அளவில் வந்து வேகமான வளர்ச்சி இருக்குது அப்படின்றது அவங்க கிளைம். ஏராளமான அளவில் வறுமையை ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்றது அவங்களோட கிளைம். காங்கிரஸ் என்ன சொல்லுது? இதை விட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் வறுமை ஒழிப்பு நடந்திருக்கு, ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் பிரிட்டிஷ் காலத்தை விட மோசமாயிடுச்சுன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இல்லை, இப்போ இது நரேந்திர மோடியுடைய வார்த்தையிலிருந்தே சொல்கிறதா இருந்தால் 2015 அவர் சொல்கிறாரு, அவரே வாயால் சொல்கிறார், அவருடைய பேட்டிகளே இருக்குது, 8 ட்ரில்லியனாக இன்றைக்கி இருக்கிறோம் எக்கானமியில், இதை நான் வரும் பொழுது 20 ட்ரில்லியனாக மாற்றுவேன் அப்படின்னு 2015 சொல்கிறார். 2024 சொல்கிறாரு, இனி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது 5 ட்ரில்லியனாக இந்த எக்கானமியை மாற்றுவேன்னு. இன்னைக்கு அதே 2025 பேசுகிறாரு, இன்றைக்கி 3.8 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் காங்கிரஸ்ல இருந்து வெளியிருந்து சொல்லணும்? நரேந்திர மோடியுடைய பரிணாம வளர்ச்சியே 20 ட்ரில்லியன் என்னுடைய இலக்கு, இன்னைக்கு நம்ம 8 ட்ரில்லியனா இருக்கிறோம் அப்படின்னு 2014 சொல்றாரு. 2024 அவரே மாற்றி 5 ட்ரில்லியனுங்கிறாரு. 2025 அகைன் அவரே 3.8 ட்ரில்லியனுங்கிறாரு. நரேந்திர மோடியுடைய வார்த்தை இதற்கு போதுமானதாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக கடந்த பட்ஜெட்டின் போது வந்து பத்திரிகை செய்தியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தது. ஒரு குடும்பம் வந்து ஒரு 3 பேர் கொண்ட ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ஒரு காலகட்டத்தில் வெறும் 6 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுமானதாக இருந்தது. தன்னுடைய ஒட்டுமொத்த வருடாந்திர செலவினங்களை கவனிப்பதற்கு வெறும் 6 லட்சம் இருந்தால் போதுமானதாக இருந்தது. இப்போது நரேந்திர மோடி அரசிற்கு பின்னால் 13 லட்சம் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. 4 சக்கர வாகனங்களை வாங்குபவருடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அதே நேரம் 2 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஏன்னா ரிச் கெட் ரிச்சர், பணக்காரர்கிட்டே போறாங்க. எக்கானமியுடைய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா, ஜிடிபி நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு. இங்கே பெர் கேபிட்டா இன்கம் என்னவா இருக்குது? பெர் கேபிட்டா இன்கம் நீங்க கம்பேர் பண்ணும்போது குறிப்பிட்ட 5 தலைவர் ராகுல் காந்தி கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வர்றாரு, குறிப்பிட்ட 25 பேர் தான் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் வாரி சுருட்டி வைத்திருக்கிறார்கள். அதை அவங்க இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதனால இந்தியா வளர்ந்துச்சு நீங்க காட்ட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய. நரேந்திர மோடி சொல்கிறார் 2024 நான் வந்து ஒரு சங்கல்ப் வச்சிருக்கிறேன், ஒரு சத்தியப்பிரமாணம் ஏற்றிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2019 பேசுறாரு, நான் ஒரு சங்கல்ப் வச்சிருக்கிறேன் 2024 இதை நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு அவரே பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, ஹர் லோக் கு கர், கர் பே ஜல், ஜல் பே நல். அவர் சொல்றாரு எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன், அந்த வீடு மேல முகடு இருக்கும், அதுல எல்லாருக்கும் குளா இருக்கும், எல்லா குளம்லையும் தண்ணி இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கா? பேசுற எனக்கே சொந்த வீடு கிடையாது. அப்ப நரேந்திர மோடியுடைய வாக்குறுதி இந்தியா முழுக்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நான் வந்து ரியலிஸ்டிக்கா நீங்க சொல்றதுனால அபார்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருக்கும் வீடு கிடைச்சதா, எல்லாருக்கும் குழா கிடைச்சதா? ஏன் எந்த அளவுக்குன்னா, நீங்க எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணிடத்திலே விளம்பரம் பெரிய ஒரு போர்டு வைக்கிறாங்க. அந்த பெண் வந்து எனக்கு நரேந்திர மோடியோட திட்டத்தில் வந்து எனக்கு வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரம். அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே போய் கேட்குறாங்க, இந்த வீடு உங்களுடையதா என்றால், இந்த வீடு நான் இந்த வீடுடைய முகடு வந்து கவர்மெண்ட் தான் போட்டு கொடுத்துச்சா உங்களுக்கு அப்படின்னா, அந்த பெண் சொல்கிறார், இந்த ஓனர் கோச்சிக்கு போறார், நான் இருக்கிறதே வாடகை வீடு அப்படின்னு. ஆனால் அந்த பெண்ணை கொண்டு போய் விளம்பரத்திற்கு எடுத்து அந்த பெண்ணுடைய போட்டோ தூக்கி விளம்பரத்தில் போடுறாங்க. அப்படி இந்த அரசு கவனம் செலுத்தியது அத்தனையும் விளம்பரத்தில் கவனம் செலுத்தியது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போது சமீபமாக நடந்திருக்கக்கூடிய பகல்காம் அட்டாக் உட்பட, இப்போ ஒரு பேசினாரு, அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. மசூத் அசாரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து அனுப்பியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அஜித் தோவல். அதே அஜித் தோவல் தான் அன்னைக்கு கொண்டு போய் மசூத் அசாரை கொடுத்தாரு. அந்த இடத்துல தோத்தது யாரு? யாரால் தோற்றும்? ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் அங்க சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு, இதே காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்த தாக்குதலாக இருந்திருந்தால் அஜ்மல் கசாப் என்பவர் கைது செய்யப்பட்டார். குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. இன்னி வரைக்கும் நம்முடைய அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு என்ன என்பதை உறுதி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதனால அமெரிக்கா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு 2 பேரும் அடிச்சுக்காதீங்கப்பா அப்படிங்கிறான். ஆனால் மும்பை அட்டாக் நடந்தபோது, 26/11 நடந்தபோது, பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெரர் மைண்டு என்பதை நம்மால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சு. உலக அரங்கில் பாகிஸ்தானை நம்மால் தனிமைப்படுத்த முடிந்தது. அந்த ஒரு அரசியல் கெபாசிட்டி வந்து காங்கிரஸுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது, உலகமே அதிர்ச்சியில் இருக்கிறது. இதுவரை தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை கூட கைது செய்ய முடியாத அரசு தன்னுடைய டிஃபென்ஸ்ல வந்து பெரிய சாதனை படைத்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.